இந்த மீன் பாருங்க, இது வந்து மயிர மீன். இது நல்லா டேஸ்டா விரா மீன் மாதிரி இருக்கும். வறுத்து குழம்பு வச்சோம்னா சூப்பரா இருக்கும். அந்த மீன் 2 கிலோவா, 2 மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வறுத்து குழம்பு வச்சிருவோம். இதெல்லாம் கட் பண்ணி சுத்தம் பண்ணிக்குவோம். வறுத்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் நல்லா முள்ளெல்லாம் இருக்காது, அப்படியே கறி மாரி இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ம் எடுத்துருக்கியா? இருதானே நீ வரலக்கா, ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. அப்பா வா, கிட்ட வா. தொடு தொடு வந்து தொடு. மேல கையை கையை புடி புடி புடிடா புடி. அவுத்து விட்டு நில்லுங்க. எடு எடு தானா போய் புடி, தானா புடிச்சுக்க. எப்படி ஓடுது பாரு, எப்படி ஓடுது பாரு. பிடிக்க போ, தானா பிடிச்சுக்க. இங்க பாரு, தொடு தொடு. ஓடுது பாரு, ஓடுறது. அதனால குழம்பு கொஞ்சம் கூடவே வைக்க போறான், அதனால 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்குவோம் சவக்க. அதோட 4 பச்சை மிளகா போடுவோம். இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுக்குவோம். குழம்பு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ குழம்ப ஊற்றிடுங்க. மீன் போடுறது நல்லா கொதித்த பிறகு மீன் போட்டுக்குவோம். குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு இந்த இப்போ மீனை போட்டுக்குவோம். அதில் எல்லாம் குழம்பு கொதித்து ரெடி ஆகிட்டு நான் குழம்பு இறக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.